ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுன்னு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து நிறைய டீ டைம் ஸ்நாக்ஸ் போட்டிருக்கிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல மொறுன்னு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் 2 ப்ரெட் எடுத்துக்கிறேன், அதாவது முழு ப்ரெட்டு. நான் வந்து இன்றைக்கி வீட் ப்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ப்ரெட்டு ஸ்லைஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது போல் வந்து கட் பண்ணி போட்டு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் இருக்கணும். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். மாற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதனால் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து பவுலில் மாற்றிக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு காய் துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. 2 கேரட் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதே போல் துருவி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம வீட்டிலே ரெடி பண்ண அரிசி மாவு சேர்த்துற அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம கரண்டி வச்சு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்கூடாது. இந்த கேரட்டு உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து கையாலேயே அழுத்தம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாங்க. உருண்டைகளாக கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து நான் செய்ய போகிறேன். இது போல் எடுத்துகிட்டு கையில் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல சேஃப் கிடைக்கும். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்போ தான் வந்து இதோட மொறுமொறுப்பு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இது போல் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கனாலே நம்மளுக்கு சேஃப் கிடைக்கும். பொடிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில். இங்கே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டிங்கன்னா இது போல் நம்மளுக்கு சேஃப் வந்து கிடச்சிரும். இப்போ வேறொரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். பாருங்கள், இது போல் வந்து நல்லா கரைச்சி விட்டுருவோம். கார்ன்ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச 4 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை கார்ன்ஃப்ளவரில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் கிராம்ஸில் ஒரு பெரட்டி எடுத்து வச்சிடலாங்க. நான் இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அடுப்பு வந்து ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை இதில் வந்து சேர்த்து விட்டுருவோம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக வச்சு இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் செய்யணும். ஸ்நாக்ஸை வந்து இதில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கரண்டி வச்சு உடனே வந்து நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உடஞ்சி போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு புறம் வெந்து வந்துடும். நம்ம 2 நிமிஷம் அப்படியே விடுறதுனால கருகிடுமான்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறோம், அதனால் கருகிறதுக்கான வாய்ப்பெலாம் இல்லை. பாருங்கள், நல்லா வந்து மொறுன்னு வேகுது. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. 2 நிமிஷம் கழிச்சிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அல்லது வந்து நம்ம அரிக்கரண்டிலேயே மெதுவாக ஒவ்வொன்றா திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், இது போல் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி கரண்டியெல்லாம் மெதுவாக வந்து திருப்பி விட்டுருங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இது செய்யணும், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா திருப்பி 2 புறமும் நல்லா வேக விட்டுருங்க. நம்ம போட்டிருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் வெந்து ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வந்து உங்களுக்கு அந்த நுரை அடங்குச்சுனாலே நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது அப்படியே வேறொரு தட்டுக்கு மாற்றி விட்டுடலாங்க. மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற உருண்டைகளை இது போல் நான் பொரித்து ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ். வேலை பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு உள்ள சாப்பிட்டா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இது போல் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கேரட்லேயும் உருளைக்கிழங்குலையும் செஞ்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.